உம்மி நபி இந்த உம்மத்தின் மீது வைத்த பிரியம் எந்த அளவிற்கு, பெருமானார் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசத்தை எடுத்துக்கொண்டமையானால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லும்போது பெருமானார் அந்த இடத்திலே நம்மை பற்றி இந்த உம்மத்தை பற்றி யா அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் சலாமா, என்னுடைய உம்மத்திற்கு இல்லையா என்று அந்த இடத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நினைவு கூர்ந்து வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பார்ப்பது என்பது எவ்வளவு அரிது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ் தனக்கு சலாம் சொன்னது மட்டும் கூடாது, என்னுடைய உம்மத்திற்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்று உம்மத்துடைய பாசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் உயிரோடு இருக்கக்கூடிய காலங்களிலே எந்த அளவிற்கு பாசம் வைத்தார் என்று சொன்னால், ஒரு தடவை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். வரும்பொழுது ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருக்கும் முத்தம் கொடுப்பார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலேயும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாயிலேயும் முத்தம் கொடுக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துவிட்டு கேட்பார்கள், அன்பு தந்தையே, தாங்கள் நினைத்திருந்தால் இருவருக்கும் ஒரே போன்ற முத்தத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒருவருக்கு கழுத்திலேயும் ஒருவருக்கு வாயிலேயும் எதற்காக முத்தம் கொடுத்தீர்கள் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யாருக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தேனோ அவர் பிற்காலத்திலே ஒரு போரிலே ஷஹீதாக்கப்படுவார், தலை துண்டிக்கப்பட்ட அவர் ஷஹீதாக்கப்படுவார். நான் யாருக்கு வாயில் முத்தம் கொடுத்தேனோ அவர் அடிமை பெண்ணால் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயினுடைய முன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய தன் குழந்தையினுடைய இறப்பை முன்னறிவித்தால் எந்த அளவிற்கு அந்த தாயினுடைய உள்ளம் பதறி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்களாம், அன்பு தந்தையே, யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷ துஆவை கொடுத்திருப்பான். அந்த துஆவை எப்பொழுது கேட்டாலும் எதற்காக கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக கபூலாக்கி விடுவான். அப்படிப்பட்ட துஆவை உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான் அல்லவா? அந்த துஆக்களை வைத்து என்னுடைய குழந்தைகளை, அதாவது உங்களுடைய பேர பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுவார்கள். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றை சொல்லும்போது சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அளவிற்கு பிரியமாக இருந்த தன்னுடைய மகள் கேட்டும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னுடைய அந்த துஆவை நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்து கஷ்டப்படுவார்கள், மறுமையிலே என்னுடைய உம்மத்து கஷ்டப்படுவார்கள், அவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக நாளை மறுமையினுடைய சேமிப்பாக என்னுடைய உம்மத்திற்காக நான் அந்த துஆவை வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நாளைக்கு மறுமையிலே எல்லா நபிமார்களிலிருந்தும் எல்லா மனிதர்களிலிருந்தும் எழும் பொழுது யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்னவாகுமோ, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று எழுந்திருக்கக்கூடிய காலத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை, யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்னாகும், என்னுடைய உம்மத்துடைய கை சேதம் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவதாக இருந்தார்கள். அப்பொழுது எல்லா நபிமாரிடத்திலே மக்கள் போவார்களாம். மிகவும் கொடுமையாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே விரைவாக கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார் இடத்திலே செல்ல சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் யாருமே சிபாரிசு செய்ய மாட்டார்கள், எந்த நபிமார்களும் சிபாரிசு செய்ய மாட்டார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் வருவார்கள், யா ரசூலல்லாஹ், மிகவும் கொடுமையாக இருக்கிறது, விரைவாக கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விசேஷமான துஆவை அங்கு கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் யார் யாருக்கெல்லாம் அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் நீ சொர்க்கத்தில் நுழைத்து விடு யா அல்லாஹ் என்று நமக்காக தன்னுடைய பேர பிள்ளைகளையும் விட நமக்காக அந்த துஆவை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பெருமானாருடைய பாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். பெருமானாருடைய மரண தருவாயிலே ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை கைப்பற்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே இருப்பவர்களை விட மிகவும் லேசாக மிகவும் இலகுவாக உங்களுக்கு தான் ரூஹ் வாங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம்,
இவ்வளவு லேசாக உயிர் வாங்கக்கூடிய எனக்கே இப்படி வலிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய உம்மத்து எந்த அளவிற்கு பாவம் செய்வார்களோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரூஹ் வாங்கும்போது வலிக்குமோ அத்தனை வலியையும் எனக்கே கொடுத்து விடுங்கள், நானே அனுபவித்து விடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும். மரணத்துடைய தருவாயிலே ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். உடனே ஃபாத்திமா கேட்பாருங்க, யா ரசூலுல்லாஹ் எதற்காக முகத்தை திருப்புகிறீர்கள் என்று. இப்பொழுது பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், நான் மரணத்துடைய தருவாயிலும் கூட என்னுடைய உம்மத்துடைய கவலையிலே இருக்கிறேன். நான் எங்காவது உன் முகத்தை பார்த்து விட்டால் என்னுடைய பாசம் உன் பக்கம் திரும்பிவிடுமே என்று நான் பயப்படுகிறேன். நான் என்னுடைய உம்மத்து நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய உம்மத்து வழி தவறி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூஹ் பிரியக்கூடிய தருணத்திலும் கூட நம்மின் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் பெருமானார் மீது பாசம் வைத்தார் என்பதை நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களுடைய அன்சாரி சஹாபாக்களுடைய கூட்டம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் தாங்கள் கடலிலே குதித்து எங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள சொன்னாலும் நாங்கள் மாய்த்துக் கொள்கிறோம். அந்த அளவிற்கு பெருமானாரின் மீது பாசம் வைத்த சஹாபாக்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யோசனையில் இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன யோசனையில் இருக்கிறீர்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் என்னுடைய சகோதரர்களை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்பாங்களா, யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? இப்படிப்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் கடலிலே குதிக்க சொன்னாலும் ஏன் என்று கேட்காமல் குதித்து விடும் என்று சொன்ன சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா, நீங்கள் இல்லை என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள் தான். நீங்கள் என்னை பார்த்து ஈமான் கொண்டீர்கள், அதனால் நீங்கள் என்னுடைய தோழர்கள். எனக்கு பின்னால் என்னை பார்க்காமல் யார் யாரெல்லாம் என் மீது ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். சகோதரனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு, இரத்த சொந்தம், யாரையும் சொல்லிட முடியாது இவர் என்னுடைய சகோதரர் அவர் என்னுடைய சகோதரன் சொல்லிட முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சகோதரனுடைய அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மின் மீது எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் வைத்திருக்கின்றார்கள்.